முக்கியமாக வேதவசனங்கள் வாய்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அறிவான வேலையிலும் கூட தியான கலந்து போகும்போது வருடம் எல்லா வெள்ளிக்கிழமையும் தானியல் புத்தகத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் சகோதரர் ஜோசப் சகாயராஜ் அவர்கள் தானியல் புத்தகத்தை வாசித்து நமக்கு அதிலிருந்து சத்தியங்களை யார் கொடுக்க அவரை அன்போடு அழைக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, கூடி வந்தவர்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் உலகத்தின் ரட்சகருமாகிய இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் நிறைவு பகுதிக்கு கடந்து வந்திருக்கிறோம். கடந்த 23ஆம் வருஷம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி அன்று குணசந்தருடைய ஆலோசனையின்படி இந்த தானியேல் புத்தகத்தை அடியேன் தொடங்குவதற்கு தேவன் கிருபை அளித்தார். வெற்றிகரமாக 11 அத்தியாயங்களை கடந்து வந்திருக்கிறோம். இந்த 11ஆம் அத்தியாயம் என்பது புரிந்து கொள்ள மிகவும் கடினமான அத்தியாயங்கள் ஒன்றாக வேதாகமத்தில் கருதப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த நாட்களிலே என்னோடு கூட பொறுமையாய் பயணித்து உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் 91வது வாரமாக தானியேல் புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தை கடந்த வாரத்திலே முடித்தோம். இன்றைக்கு அந்த 11ஆம் அதிகாரத்தில் சிறப்பு பாடம் ஒன்றை பார்க்க இருக்கின்றோம். இது தானியேல் 11 ராஜாக்கள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தானியேல் 11 எதிர்காலத்தை சொல்லுவதாக இருக்கிறது. தானியேலின் நாளில் அது காலத்தின் திரைச்சீலை இழுத்து கிமு 536 தானியேல் மரணமடைவதற்கு பின்பு தேசங்களுக்குள் என்னென்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்திற்று. இன்றும் கூட இந்த தீர்க்கதரிசனின் ஒரு பகுதி இன்னும் நிறைவேற காத்திருக்கிறது. எதிர்காலத்தில் இனி நிறைவேற இருக்கும் தீர்க்க தரிசனங்களை தானியேல் 12ஆம் அத்தியாயத்தில் விரிவாக காணவிருக்கின்றோம். இப்பொழுது தானியேல் 11 கூறப்படும் ராஜாக்களை பற்றிய சிறு குறிப்புகளை நாம் பார்க்க போகின்றோம். வேதாகமத்தின் தீர்க்க தரிசனம் என்பது குறி சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஏன்னாக்கா குறி சொல்லுதல் என்பது எப்போதாவது தான் துல்லியமானதாக இருக்கும். பெரும்பாலான நேரங்களில் அது பியூர் இமேஜினேஷன் ஆஃப் த ஹியூமன் பீயிங், மனிதனுடைய கற்பனையில் தோன்றிய விஷயமாகத்தான் இருக்கும். ஒரு தீர்க்கதரிசி தனது தரிசனங்களில், தீர்க்க தரிசன கூற்றுகளில் 100% துல்லியமாய் இருக்க வேண்டும். அதுல ஒரு காரியம் தவறினால் கூட அப்படி சொன்ன தீர்க்கதரிசி கர்த்தருடைய நாமத்திலே பொய் சொன்னபடியினாலே அவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய நியமமாய் இருக்கிறது. இதை பற்றி வேதாகமம் என்ன கூறுகிறது என்று வாசிப்போம். உபாகமம் 18:20-22 இவ்வாறு சொல்லுகிறது: சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், நீ அவனுக்கு பயப்பட வேண்டாம் என்று உபாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம். தானியேலில் கூறப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் இன்றைக்கு வரைக்கும் 100% துல்லியமானதாக இருக்குது. தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் விவரங்கள் நம்ம பல நேரங்களில் பார்த்தோம். ஏன் இதெல்லாம் பேசி இருக்கிறாரு அப்படின்னு கூட உங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும். அது மாதிரி ரொம்ப குழப்பமாக இருந்திருக்கும். அதனால ஒரு எளிய விளக்கம் இங்கே தரப்படுகிறது. வசனம் 2:4 ராஜாக்களை பற்றி முதலாவது விளக்கத்தை பார்க்கின்றோம். தானியேல் 11:2 என்ன சொல்லுகிறது? இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவா இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். தானியேல் 11:2.
இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்ட 4 ராஜாக்கள் யாருன்னு பார்க்கும்போது கிமு 529 முதல் 522 வரை ஆண்டு கொண்டிருந்த காம்பிசஸ் என்ற ராஜா முதலாவது. இரண்டாவது கிமு 522 இருந்து 21 வரைக்கும் ஒரு ஆண்டு மட்டுமே ஆண்ட போலிஸ்மடிஸ் என்பவன் இரண்டாவது ராஜா. அடுத்து கிமு 521 இருந்து 486 வரைக்கும் ஆண்ட முதலாம் தரியூஸ் அல்லது டாரியஸ் த கிரேட். தரியு ராஜான்னு சொல்றோம் இல்லையா, தரியூஸ் த கிரேட், முதலாம் தரியூஸ் என்று சொல்லப்படுகிறான். என்றால் பின்னாடி 2, 3 வருவாங்க. அடுத்து 4வது ராஜா வந்து எக்ஸரக்சஸ் என்று சொல்லப்படுகிறான். இவன் வந்து எஸ்தர் புத்தகத்திலே அகாசுவேருஸ் என்று அழைக்கப்படுகிறான். இவன் வந்து கிமு 485 முதல் 465 வரை இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை ஆண்ட அகாசுவேர் ராசா. அவன் தான் வந்து பெரிய பணக்காரனாய் இருப்பான். அவன் வந்து கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலனையும் எழுப்பிடுவான் என்று தானியேல் 12 சொல்லப்படுது. அடுத்து 2வது 11ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனங்களில் சொல்லப்படுகிற பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா மற்றும் அவனுக்கு பின் எழும்பும் 4 ராஜாக்கள் யாரு? 3வது வசனம் என்ன சொல்லுது? ஆனாலும் பராக்கிரம் உள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தனக்கு இஷ்டமானபடி செய்வான். அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய அல்லாத வேறே நபர்களுமாய் தாண்டிப்போம். இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ராஜ்யம் வந்து கிரேக்க ராஜ்யத்தை குறிக்கிறது. இதன் வல்லமையில ராஜா என்பவன் மகா அலெக்சாண்டர். கிமு 356 முதல் கிமு 323 வரைக்கும் தான் வாழ்ந்த மொத்த காலகட்டமே அவ்வளவுதான், 56 இருந்து 23 வரைக்கும். இவன் கிரேக்க சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டி கிமு 336 முதல் கிமு 323 வரை அதன் ராஜாவா இருந்தான். கிமு 323 இவன் இறந்த பிறகு இவனது ராஜ்யம் இவனுடைய 4 தளபதிகளிலே பிரிக்கப்பட்டது. அதுதான் 4 ராஜாக்கள் சொல்லப்படுது. வானத்தின் 4 திசைகள் பகுக்கப்படும் சொல்லுது இல்லையா, அது யாரு? அவனுடைய அல்லாத வேறே நபர்களிடம். அந்த நபர்கள் யார் யாரு? லிசிமாக்கஸ், அந்திபத்தர், இவனுக்கு பின் கசாண்டர் என்பவன் ராஜ்யத்தை அடைந்தான். அப்புறம் செலூக்கஸ், அப்புறம் தாலமி. இந்த 4ஆக பிரிக்கப்பட்டது அலெக்சாண்டரின் பேரரசு. தாலமி என்பது எகிப்து ராஜாக்கள், செலூக்கஸ் என்பது செல்சிட் ராஜாக்கள், சிரியா. அடுத்து 3வது தானியேல் 11:5 கூறப்படுகிற தென்ரேசிய ராஜா யாரு? 5வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தென்ரேசிய ராஜா பலவானாய் இருப்பான், ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கலும் பலவானாகி ஆளுவான். இவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாய் இருக்கும் என்று குறிப்பிடுகிறது. இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தென் திசை என்பது எகிப்து ராஜ்யம் ஆகும். இதன் ராஜா என்பது முதலாம் தாலமியை குறிக்கிறது. அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் என்பது சிரியாவின் முதலாம் செல்யூக்கஸ் என்பவனை குறிக்கிறது. அடுத்து தென்ரேசிய ராஜாவின் மகள் 4வது பாயிண்ட் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வருகிறது. இவ்வாறு வருகிறது: அவர்கள் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடொருவர் சம்பந்தம் என்னும்படிக்கு தென்ரேசிய ராஜாவின் குமாரத்தி வடதேசி ராஜாவிடத்தில் வருவாள். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இராமற் போம். அவனும் அவனுடைய புயமும் நிற்பதில்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறது. இதுல தென்ரேசிய ராஜாவின் மகள் என்பது 2ஆம் தாலமியின் மகளை குறிக்கிறது. நல்லா கவனிக்கணும். முதல் தாலமி இருந்தான், அதுக்கப்புறம் 2ஆம் தாலமி வர்றான். அந்த 2ஆம் தாலமியுடைய மகள் தான் தென்ரேசிய ராஜா, தென்ரேசிய ராஜாவின் மகள் என்று சொல்லப்படுகிறது. இவள் வந்து முதலாம் கிளியோபாட்ரா ஆவாள். இவள் செலூசிட் வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் அந்தியோகஸ், நல்லா கவனிங்க. நம்ம இதுவரைக்கும் படிச்சிருந்தது 4ஆம் அந்தியோகஸ். ஆனா அவனுடைய கொள்ளுப்பாட்டன் அவன் முதலாம் அந்தியோகஸுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டவள் தான் இந்த கிளியோபாட்ரா. மிகுந்த அறிவும் திறமையும் கொண்ட இவள் வரலாற்றில் மிகவும் அதிகமாக பேசப்படும் கிளியோபாட்ரா அல்ல. ஆனால் தன் உடல்நிலையினால் காரியங்களை சாதித்துக் கொள்ள முயற்சி செய்த 7வது கிளியோபாட்ரா தான் உலக வரலாற்றில் அதிகமாக பேசப்படுகிறாள். அவள் வேறு, கிளியோபாட்ரா இவள் வேறு. சொல்ல போனால் கிளியோபாட்ரா என்ற பெயர் வந்து 7 பெண்களுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒன்றன் பின் ஒன்றாக.
அதான் வந்து கிளியோபாட்ரா ஃபர்ஸ்ட், கிளியோபாட்ரா செகண்ட், தேர்டு, ஃபோர்த்னு சொல்லிட்டு வருது. இப்ப நம்ம இந்த தென்ட்ரிசி ராஜாவின் மகள் என்று சொல்லப்படுவள் வந்து முதலாம் கிளியோபாட்ரா. அதுக்கப்புறம் 6 பெண்களுக்கு அப்புறம் வந்தவ தான் வந்து உலக அழகின்னு சொல்லி அழைக்கப்படுறா. அடுத்து இதுல வந்து தென்ட்ரிசி ராஜாவின் குமாரத்தி வடதேசி ராஜாவிடத்தில் வருவான்னு சொல்றது. இந்த வடதேசி ராஜா யாரு? சீரியா நாட்டின் அரசன் முதலாம் அந்தியோகஸ். நம்ம படிச்சுக்கிட்டு இருந்த அந்தியோகஸ் வந்து 4ஆம் அந்தியோகஸ் எபிபெனஸ். இவன் வந்து முதலாம் அந்தியோகஸ். இதே பெயரில் 4 பேர் இருந்தார்கள். 4வது அந்தியோகஸ் தான் யூதர்களுக்கு மிகுந்த துன்பம் கொடுத்தவன். அடுத்து 5வது பாயிண்ட், அவர்களுடைய வேர்களின் கிளை. 7ஆம் வசனத்துல வருது. ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்தில் எழும்பி இராணுவத்தோட வந்து வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதிப்பான்னு சொல்லப்படுது. அவளுடைய வேர்களின் கிளை என்பது கிமு 246 சீரியாவை ஆக்கிரமித்த எகிப்தின் 3ஆம் தாலமியை குறிக்கிறது. இந்த 2 ராஜ்யங்களுக்கு இடையில் தொடர்ந்து போராட்டங்கள் நடந்தன. அது 9 to 13 வசனங்கள்ல பார்க்கிறோம். அடுத்து தானியேல் 15 to 17 வசனங்கள்ல வடதேசி ராஜா தென்திசை ராஜான்னு சொல்லப்படுது. அந்த வசனம் என்னன்னு வாசிப்போம். முதல், வடதேசி ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போம். எதிர்க்கிறதுக்கு பலன் இராது. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்கவன் ஒருவரும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தானும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். ஆனாலும் அவளாலே சிரம் பெறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். இதுல வடதேசி ராஜா என்று சொல்லப்படுபவன் சீதோனில் எகிப்தை தோற்கடித்து 5ஆம் தாலமியோடு உடன்பாடு செய்து தனது மகளை அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்த 3ஆம் அந்தியோகஸ் ஆவான். இவனே மகா அந்தியோகஸ் என்றும் அழைக்கப்படுகிறான். தென்திசை ராஜா எனப்படுபவன் எகிப்தின் 5ஆம் தாலமி என்ற ராஜா ஆவான். அடுத்து 7வது பாயிண்ட், அவமதிக்கப்பட்டவனும் உடன்படிக்கையின் தலைவனும். தானியேல் 11 21 22 வசனங்களே வேறு சொல்லப்படுகிறது. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்ய பாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். பிரவாகமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரவாகமாய் முறியடிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவனும் முறியடிக்கப்படுவான். அவமதிக்கப்பட்டவன் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து வயல் பர்சன் அல்லது வில்லன் என்று மொழிபெயர்க்கப்பட்டது. இது யாரு? நம்ம சீரிய ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றிய 4ஆம் அந்தியோகஸ். இவன் வந்து அந்தியோகஸ் எபிமெனஸ் என்றும் அழைக்கப்பட்டான். அவன் அவ்வாறு அழைத்துக் கொள்வதில் விருப்பப்பட்டான். அடுத்து பரிசுத்த உடன்படிக்கைன்னா என்ன? அந்த வசந்த பரிசுத்த உடன்படிக்கை என்றால் என்ன? அந்தியோகஸ் வந்து இரக்கமின்றி துன்புறுத்திய இஸ்ரவேல் மக்கள் மற்றும் தேவன் இவர்களுக்கிடையே ஏற்பட்ட உடன்படிக்கை தான் பரிசுத்த உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. இது பழைய ஏற்பாட்டு பிரமாணம் இருக்கிற நியாய பிரமாணம், அதுதான் பரிசுத்த உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராக இருந்தவர் மோசே. இவர் ஆரோனை பிரதான ஆசாரியனாக நியமித்தார். இந்த பிரதான ஆசிரியர் வழி வந்த மூத்த மகன்கள் அடுத்தடுத்து பிரதான ஆசிரியர்களை நியமிக்கப்பட்டார்கள். உடன்படிக்கை நிபந்தனைகளை நிறைவேற்றும் கடமை இவர்களுக்கு இருந்ததால் உடன்படிக்கையின் தலைவன் என்ற பொறுப்பு இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்தது. உடன்படிக்கையின் தலைவன் என்று இந்த வசனத்தை குறிப்பிடப்படுவது யாரை? அந்தியோகஸ் எபிமெனஸின் காலத்தில் பிரதான ஆசாரியாரே இருந்தவர் 3ஆம் ஓனியாஸ் என்பவர் ஆவார். இவரே தானியேல் 11:22 உடன்படிக்கையின் தலைவன் என்று பல விளக்கவர்கள் கருதுகிறார்கள். 2ஆம் சைமனின் மகனாகிய இந்த 3ஆம் ஓனியாஸ் 2ஆம் தேவாலயத்தின் காலத்தில் யூதர்களின் பிரதான ஆசாரியராய் இருந்தார். 2ஆம் தேவாலயம்னா என்னது? பாபிலோன் அடிமைத்தனத்துக்கு பிற்பாடு
கட்டப்பட்ட தேவாலயத்துல யூதர்களின் பிரதான ஆசாரியனாக இருந்தவர் இந்த ஓனியாஸ், 3ஆம் ஓனியாஸ். யூதேயாவிலே அந்தியோகஸ் கிரேக்கமயமாக்குதலை ஏற்படுத்தி கொண்டிருந்தான். அதை மிகவும் எதிர்த்த ஒரு பக்தியுள்ள மனிதராக இந்த 3ஆம் ஓனியாஸ் யூதருடைய வரலாற்றில் விவரிக்கப்படுகிறார். ஆனாலும் அந்தியோகஸ் இவரை நீக்கி போட்டான். இதே இந்த வசனம் உடன்படிக்கையின் தலைவனும் முறிக்கப்படுவான் என்று குறிப்பிடுகிறது. 3ஆம் ஓனியாசின் சகோதரனாகி யாசோன் என்பவரை கிமு 175 அந்தியோகஸ் எபிபனஸ் பிரதான ஆசாரியனாக நியமித்தான். அந்தியோகஸ் எபிபனஸ் தேவனுக்கும் யூதர்களுக்கும் பரிசுத்த உடன்படிக்கைக்கு எதிராக செய்த யாவற்றையும் நாம் ஏற்கனவே நன்கு இந்த அதிகாரத்தில் ஆராய்ந்து படித்திருக்கிறோம். இப்ப அந்தியோகஸ் எபிபனஸை பற்றி கொஞ்சம் விவரமாக படிப்போம். மீண்டுமாக வேதாகமத்தின் மிகவும் பிரபலமான ஆனால் மறக்கப்பட்ட வில்லனாக இருக்கிறான். இவனுடைய பேர் கூட வேதாகமத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் கூட இவன் செய்த அட்டூழியங்கள் மிக மிக ஏராளம். ஹனுக்கா என்பது அந்தியோகஸுக்கு எதிரான யூத கிளர்ச்சியின் வரலாறு. வேதாகமத்தின் பெரிய வில்லன்களை, அதாவது பெரிய துஷ்டர்களை யாராவது குறிப்பிடும் போது பல பேர்கள் நினைவு கூறுகின்றன. நமக்கு சிலர் யாத்ராகமத்தின் பார்வோன் அல்லது டேனியல் சொல்லப்படுகிற நேபுகாத்நேச்சர் ராஜா போன்ற வெளிநாட்டு நபர்களை குறிப்பிடுகிறார்கள். மேலும் சிலர் வேதாகமத்தில் உள்ள யூதர்களாகிய சவுல் ராஜா, ஆகாப் ராஜா போன்ற பூர்வீக இஸ்ரவேலனை குறிப்பிடுகிறார்கள். இவர்களெல்லாம் வேதாகமத்தில் தேவனுடைய மக்களுக்கு எதிராக கிளம்பினவர்கள். புதிய ஏற்பாடு மற்றும் ஆரம்ப கால திருச்சபையின் காலங்களில் இருந்த பெரிய வில்லன்கள் யாரு? இவங்கெல்லாம் பெரிய துன்புறுத்தலின் பெரிய வடிவலாக இருந்தார்கள். இதுல முதலாவது சொல்லப்படுவோன் சவுல் எனப்பட்ட பவுல். அடுத்து ஏரோது ராஜா, ரோமானிய பேரரசர்களான நீரோ மற்றும் டொமிஷியன் ஆகியோரும் அடங்குவார்கள். இந்த பெயர்கள் எல்லாம் வரலாற்று ரீதியாக பிரபலமடைந்துள்ளன. பலர் மேடைகளிலும் திரைப்படங்களிலும் அழியாத பாத்திரங்களாக இருக்கின்றார்கள் இன்றைக்கு. இருந்தாலும் ஒருவனுடைய செயல்கள் அவனுடைய வில்லத்தனமான மற்ற பல சகாக்களை விட மோசமானவை என்பதாலும் வேதாகமத்தின் கலாச்சாரத்தில் கவனத்தும் தப்பிய ஒரு பெயராக உள்ளது இந்த 4ஆம் அந்தியோகஸ் அல்லது அந்தியோகஸ் எபிபனஸ் ஆகும். ஏனென்றால் என்னுடைய பெயர் முதலாக இவ்வளவு கொடுமைகள் செய்தான், ஆனால் பெயர் கூட குறிப்பிடப்படல வேதாகமத்துல. மக்காபேர் புஸ்தகத்தான் குறிப்பிடுது, தள்ளுபடி ஆகும் சொல்லி விட்டுறோம். நம்ம அந்த 2 மக்காபேர் புஸ்தகங்கள்ல இந்த அந்தியோகஸ் எபிபனஸ் பேர் தெளிவாகவே குறிப்பிடப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா கிமு 173 to 64 அச்சிடப்பட்ட 4ஆம் அந்தியோகஸ் எபிபனஸை சித்தரிக்கும் ஒரு நாணயம் இருக்கிறது. அது பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். அந்த படத்தை பாருங்க. அதனுடைய முன்பக்கத்துல அவன் ஒரு கிரீடம் அணிந்திருப்பதை காண்பிக்கும் வகையில செதுக்கப்பட்டுள்ள உருவம். அதனுடைய பின்புறத்துல ஒரு சிம்மாசனம் அமர்ந்திருக்கும் பெயரிடப்படாத தெய்வம் ஒன்று இருக்குது. அந்த தெய்வத்துடைய வலது கையில் நைக், அதாவது வெற்றி. இன்னைக்கு நைக் ஷூன்லாம் சொல்றாங்கல்ல, நைக் அப்படிங்கிறது உலகத்திலே ஷூக்களுக்கு புகழ்பெற்ற ஒரு கம்பெனியாக இருக்கிறது. அந்த நைக் வார்த்தை கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தைக்கு வெற்றி என்று அர்த்தம். நைக் என்றால் வெற்றி. மற்றும் பேரரசன், ராஜா என்று அர்த்தப்படும் பசிலியஸ் அந்தியோகஸ் என்ற வார்த்தைகளை அந்த தெய்வத்தினுடைய கைகளிலே பார்க்கின்றோம். இப்படி நாணயம் ஒன்று கிடைத்துள்ளது. அடுத்து யூதாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்கள் தங்கள் சுயதேச திரும்பி வந்த காலத்திற்கும் ரோமானிய பேரரசின் எழுச்சியின் காலத்துக்கும் இடையிலான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அந்தியோகஸ் சபையாண்டா. யூதேயா மாநிலம் 2 ஆளும் சக்திகளுக்கு இடையில சிக்கியது. வடக்குல சிரியாவின் செலுசிட் ராஜ்யம் மற்றும் தெற்குல எகிப்தின் தாலமிக் ராஜ்யம். இந்த 2க்கு இடையில சிக்கி சின்னாபின்னமாச்சு யூதேயா. மகா அலெக்சாண்டருக்கு பின் உடைந்து போன அவனது பேரரசின் வழித்தோன்றலான இந்த ராஜ்யங்கள் யூத தேசம் நார்ச்சந்தியில் நாதியற்று நின்ற போது 1 நூற்றாண்டுக்கு மேலாக ஒன்றுக்கொன்று போரிட்டுக் கொண்டிருந்தன. இது எகிப்தும் சிரியாவும். தீர்க்கதரிசனம் என்ற உருப்பெருக்கி அல்லது லென்ஸ் மூலம் பார்க்கப்படும் இந்த உறவுகளின் விவரத்தை தான் இந்த தானியேல் 11 நம்ம நன்றாக விரிவாகவே ஆராய்ச்சி செய்யணும். இந்த காலகட்டத்தின் பெரும்பகுதி
முழுவதும் யூதேயா தனது எல்லைக்குள் இருந்தது. ஆனாலும் அது தனிமையில் விடப்பட்டது. இருந்தாலும் 4ஆம் அந்தியோகஸ் எபிபெனஸ் கிமு 170 ஆட்சிக்கு வந்த போது யூத மக்கள் அவனது புதிய பேரரசுக்கான கண்ணோக்கில் உடனடியாக பொருந்தவில்லை. ஒரு வகையான ஏகாதிபத்திய காலனித்துவத்தை தழுவிய அந்தியோகஸ் மேலும் சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் நம்பிக்கையில் கலாச்சார ரீதியில் ஒரே சீரான உணர்வை கொண்டு வர முயற்சிதான். இது ஏறக்குறைய தற்போது இந்தியாவை ஆட்சி செய்யும் பிஜேபி கட்சியானது RSS என்ற அமைப்பின் பின்புலத்தில் செயல்பட்டு ஒரே இந்தியா, ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே மதம் என்ற கோஷத்தை கையில் எடுத்துக்கொண்டு செயல்படுவது இது போன்றதாக இருந்தது. ஏன்னா எபிபெனஸ் என்ன செய்தான்? கிரேக்க கலாச்சாரம், கிரேக்க மதம், கிரேக்க தெய்வங்களையே தன்னுடைய ராஜ்யத்தின் எல்லா பகுதியிலும் ஸ்தாபிக்க பிரயாசப்பட்டான். அதை தான் மோடி செஞ்சிருக்கிறார். அவர் அந்த RSS கைப்பாவையாக இருந்து கொண்டு என்ன செய்யறாரு? இந்தியாவில் பொது சிவில் சட்டம் கொண்டு வர போறோம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நீதி கொடுக்கணும், எல்லாரும் ஒரே மொழி தான் பேசணும், ஒரே கலாச்சாரம் இருக்கணும், ஒரே மதம் இருக்கணும் என்று சொல்லிக்கிட்டு, அதாவது இந்தியா யார் சொல்லியிருக்கிறாரு? இந்தியா இந்துக்களுக்கான நாடு அப்படின்னு இருக்கிறார். சமீபத்துல அவர் சொன்ன போது ஞாயிற்றுக்கிழமை லீவை பத்தி அவர் சொல்லியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பது இந்தியாவின் கலாச்சாரம் அல்ல, இது பிரிட்டிஷ்காரன் இங்க ஆண்டுகிட்டு இருந்த போது அவங்க சர்ச்சுக்கு போனதுக்காக ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொன்னாங்க, அதை இன்னும் நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்ற. அப்ப இதெல்லாம் கலவரத்தை தூண்டி விடுற விஷயம். இதேதான் இன்னைக்கு அந்தியோகஸ் எபிபெனஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்தியோகஸ் எபிபெனஸ் யூத மக்களிடையே திணித்த ஹெலனிஸ்டிக் வாழ்க்கை முறையும் கிரேக்க தெய்வங்களை வழிபடுதலும், குறிப்பாக ஜிஎஸ்ஐ வழிபடுதலும் உள்ளடங்குவதாக இருக்கின்றன. லூக்கா 5:5 மற்றும் இதர வசனங்களிலும் பயன்படுத்தப்பட்டுள்ள எபிஸ்டாட்டா உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர் என்ற வார்த்தையை போலவே இவனுக்கு எபிபெனஸ் கடவுள் வெளிப்பட்டார் என்பது அர்த்தம். எபிபெனஸ் என்றால் கடவுள் வெளிப்பட்டார் என்று அர்த்தம். சிஎஸ்ஐ கலாச்சாரங்கள், சிஎஸ்ஐ மதத்துல எபிபனி என்று சொல்வார்கள், எபிபனி நாட்கள் என்று சொல்வார்கள். எதை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்னு ஒரு நாளை குறிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க, டிசம்பர் 25, அந்த பேர்ல வரக்கூடிய ஒரு 30 நாள் 35 நாளை எபிபனி என்று சொல்வார்கள். எபிபனி என்றால் கிரேக்கத்துல கடவுள் வெளிப்பட்டார் என்று அர்த்தமாகும். அப்ப எபிபெனஸ் என்ற பட்ட பெயரை தனக்கு சூட்டிக் கொண்டதன் மூலமாக அந்தியோகஸ் தான் ஜிஎஸ் அவதாரமாக இந்த பூமிக்கு வந்ததாக கூட கூறிக்கொண்டான். தான் தான் கடவுள் என்று சொல்லிக் கொண்டான். இன்னைக்கு ஒரு ஆள் தெரிஞ்சிருக்காருல, எங்க சிவன் மாதிரி, அதான் அவரை மாதிரியே சிவன் சில ஒண்ணு செஞ்சு வச்சுக்கிட்டு இப்ப கூட மகா சிவராத்திரி டான்ஸ்லாம் ஆடினாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் கிளம்புகிறார்கள். அது மாதிரி நித்யானந்தா இப்ப சொல்லியிருக்கான், நான் தான் சிவபெருமனின் அவதாரம்னு சொல்லியிருக்கான். இந்த மாதிரி அன்னைக்கு அந்தியோகஸ் எபிபெனஸ் தான் ஜிஎஸ் அவதாரமாக இந்த பூமிக்கு வந்ததாக கூறிக்கொண்டான். புறமத நாடுகள் எல்லாமே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு வரவேற்றனர். ஆனால் யூதேய தேசத்தில் அவர்கள் ஒரு கலாச்சார உள்நாட்டு போரை ஏற்படுத்தினார்கள். குறிப்பாக உயர்குடி ஆசாரியர்களின் குடும்ப உறுப்பினர்களிடையே இந்த போராட்டம் நிகழ்ந்தது. இந்த கொந்தளிப்பின் மத்தியில் மக்காபேயரின் புத்தகங்கள் மற்றும் யூத வரலாற்றாசிரியர் யோசிபிஸின் புத்தகங்கள் ஆகியவற்றில் எழுதப்பட்டுள்ளபடி அந்தியோகஸ் எருசலேம் தேவாலயத்தை கொள்ளையடித்து பரிசுத்தமான பாத்திரங்கள் மற்றும் பொருள்களை கொள்ளையடித்து சென்றான். இங்க யூதர்களின் போர் என்று குறிப்பிடும் போது மக்காபேயர்களை சொல்லாமல் இருக்க முடியாது. யூதேயாவை ஆண்ட செலிசிட் மன்னன், அதாவது அந்தியோகஸுக்கு எதிராக மக்காபேயர் கிளர்ச்சி நாயகர்களான மக்காபேயர்களின் சொந்த ஊர் மோடியின் ஆகும். அந்த ஊர் பேரே மோடியின். நவீன இஸ்ரேலிய நகரமான மொடியினுக்குள் நடத்தப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மக்காபேயர்களின் வீடு என்று அழைக்கப்படும் யூத கிராமத்தை இறுதியாக வெளிப்படுத்தியிருக்கின்றன. அந்த யூத கிராமத்தின் மக்காபேயர் வீடுகளின் நிலைமை பற்றி ஒரு படம் கூட இங்க போட்டிருக்கேன், பிடிஎஃப்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு பிடிஎஃப் எடுத்து பாருங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் இப்ப நடக்கின்ற நாட்களில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் யூத ஆணவ வர்க்கத்தினிடையே சூழ்ச்சி, லஞ்சம் மற்றும் இராணுவ சதித்திட்டங்கள் பற்றிய கதைகள் அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளாய் இருந்தன. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து அந்தியோகஸ் எருசலேமுக்குள் தனக்கும் ஒருவருக்கொருவர் எதிராகவும் யூதர்கள் வெளிப்படையான கிளர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டதை கண்டார். எகிப்தில் ஏற்பட்ட அவமானகரமான தோல்வியை தொடர்ந்து
யூதேயாவில் அவன் கண்ட குழப்பம் உடனடியாக ஏற்பட்டதாய் இருந்தது. மேலும் இவன் யூத மக்கள் மீது தனது விரக்தியை வெளிப்படுத்தினான். பல அப்பாவிகளை கொன்று மக்கள் மீது தன் கலாச்சார மற்றும் மத கொள்கைகளை கொடூரமாக அமல்படுத்தினான். அதன் மூலமாக நிலைமையை கட்டுப்படுத்தலாம் என்று அந்தியோகஸ் விரும்பினான். விருத்த சேதனம் போன்ற பாரம்பரிய நடைமுறைகள் தடை செய்யப்பட்டன. பரிசுத்த புத்தகங்கள் எரிக்கப்பட்டன. இதை மீறுபவர்கள் கொடூரமான மரண தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இதனால பெரும் துன்பம் ஏற்பட்டது. எனவே தேவாலயம் அமைந்திருந்த மலையை முற்றுகையிட்டு அதன் பல கோட்டைகளை அழித்த அந்தியோகஸ், யாரோ ஒருத்தர் ஆஃப் பண்ணாம இருக்கீங்க, சுவிட்ச் ஆஃப் இது மீட்ல போடாம இருக்காங்க. யாரு? பரிசுத்த தேவாலயம் அமைந்திருந்த மலையை முற்றுகையிட்டு அதன் பல கோட்டைகளை அழித்த அந்தியோகஸ் எருசலேம் மீது தனது அதிகாரத்தை பலப்படுத்தவும் தன் அரசியல் முகவர்களை வலுப்படுத்தவும் அக்ரா, அதாவது கோட்டை என்று அழைக்கப்படும் ஒரு புதிய கோட்டையை கட்டினான். அந்த கோட்டைக்கு பேரே கோட்டை. இங்க திண்டுக்கல்ல மலை கோட்டைன்னு சொல்றோம். மலை கோட்டைனாக்க அது கோட்டை கட்டியிருக்காங்க மேல, அப்ப அதுக்கு பேரே மலைக்கோட்டை ஆயிடுச்சு. அது மாதிரி அக்ரா என்று கிரேக்க மொழியில் சொல்லப்படுவது கோட்டை என்று அர்த்தமாகுது. அந்த கோட்டைக்கு பேரே கோட்டைன்னு வச்சுட்டான். இதன் உச்சகட்டமாக யாவேயின் தேவாலயத்திற்குள் சிலைகளை நிலைநாட்டியதன் மூலம் தேவனையும் அவரது பரிசுத்த ஆலயத்தையும் அவமதித்தான். மேலும் பலிபீடத்தின் மீது ஜீசஸுக்கு பன்றிகளை பலியிடும் அளவுக்கு சென்றான். பன்றிகள் யூத மார்க்கத்தினருக்கு அசுசியான விலங்கு. அந்த பன்றியை தேவாலயத்தில் கொண்டு வந்ததும் இல்லாமல் அங்கே அவன் நிர்மாணித்திருந்த புறதெய்வ சிலையான ஜீசஸுக்கு அந்த பன்றிகளை எங்க பலியிட்டான். இது எவ்வளவு கொடுமையான காரியம் பாருங்க. இந்த செயல்களால் அந்தியோகஸ் எபிபனஸ் தானியேலின் தரிசனங்களில் காணப்பட்ட சிறிய கொம்பு என்ற பாத்திரத்துக்கு மிகவும் ஏற்புடையமாக இருந்தான். இந்த அட்டுழியங்கள் மற்றும் அருவறுப்புகளை தொடர்ந்து பார்த்தியர்களுக்கு எதிராக கிழக்கில் போர்களை செய்ய சென்ற போது அந்தியோகஸ் யூதேயாவை தனது தளபதியின் பொறுப்பில் விட்டு சென்றான். இஸ்ரேல் மக்கள் யூதா மக்காபேயின் தலைமையில் கிளர்ச்சி செய்து செலூசிட்களின் நுகத்தடியை தூக்கி எறிந்தார்கள். அவர்களின் அரசியல் மற்றும் சுதந்திரத்தை வென்றார்கள். இந்த மாபெரும் நிகழ்வின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஹனுக்கா என்ற பண்டிகை யூத மக்களால் இன்று வரை கொண்டாடப்படுகிறது. யூத மக்கள் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஹனுக்கா என்ற பண்டிகை இன்றளவும் கொண்டாடுகிறார்கள். எதன் நினைவாக? அந்தியோகஸ் எபிபனஸை எதிர்த்து யூதா மக்கள் பெற்ற வெற்றியின் நினைவாக ஹனுக்கா பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதற்கிடையில் ஜிஎஸ் அவதாரம் எடுத்த மாபெரும் வில்லனான அந்தியோகஸ் கிழக்கில் ஒரு ராணுவ தோல்வியை சந்தித்தான். நோயால் பாதிக்கப்பட்டான். பிறகு இறந்து போனான். விரைவில் செலுசிட் ராஜ்யமும் சரிந்தது. வரலாறு முழுவதும் பல அதிகார வெறி பிடித்த மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் என்னன்னு சொல்லப்படுறாங்க? மெகலோமேனியாக்ஸ் என்று சொல்லப்படுகிறார்கள். அதிகார வெறி பிடித்த மனிதர்களில் இவன் தலையாயவனாக இருந்தான். இது ஒரு கரைபிடிந்த நினைவாகத்தான் இருக்கிறது. யூதத்துவம் அல்லாத மற்ற ஆதாரங்களும் கூட இந்த அரசனை பற்றி மிகவும் புகழ்ச்சியான சித்தரிப்பை தருவது கிடையாது. அந்தியோகஸின் சமகாலத்தவரான வரலாற்று ஆசிரியர் பாலிபியஸ் என்பவர் என்ன சொல்றாரு? இந்த ராஜாவை எபிமெனஸ் என்று, அதாவது தெய்வ நிலைக்கு உயர்ந்தவன் என்பதற்கு பதிலாக எபிமெனஸ் என்று குறிப்பிட்டான். யாரு? ஒரு பாலிபியஸ் என்ற வரலாற்று ஆசிரியர். எபிமெனஸ் பைத்தியக்காரன் அப்படின்னு அர்த்தம். இவன் என்ன செஞ்சானா? இவன் செஞ்ச காரியங்களை பத்தி ஒரு சின்ன துணுக்குகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. என்னது? அந்தியோகஸ் கொடி போதையில் விசித்திரமான நடத்தி கொண்டு வந்தது பற்றி பல வரலாற்று துணுக்குகளை இந்த பாலிபியஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். அவற்றில் அவன் சாமானிய மக்களுடன் விருந்துகளில் கலந்து கொண்டு தனது புல்லாங்குழலில் வாசிப்பதற்காக அரண்மனையிலிருந்து பதுங்கி பதுங்கி வெளியே போனதும் அடங்கும். வெளிப்படையாக அவன் மோசமான இசைக்கலைஞனாக அல்லது எரிச்சலோடு ஒரு கோமாளியாக இருந்தான். எனவே பெரும்பாலான மக்கள் என்ன செய்வாங்க? அவன் கொடுக்குற விருந்துகளை விட்டு ஓடி போயிடுவாங்களாம். இவன் பாட்டு சகிக்கல அப்படின்ட்டு ஓடிடுவாங்களாம். அடுத்து பார்க்கும்போது தானியேல் குறிப்பிட்ட பல விஷயங்கள் இரட்டைத்தன்மை கொண்டதாக தோன்றுகின்றன. இதுல ஒன்றை மட்டும் பார்ப்போம். ஒன்றுக்கு மேற்பட்ட காலகட்டங்களுக்கு இவை பொருந்துகின்றன. தானியேல் 11:31 பாழாக்கும் அருவருப்பு என்பது இரட்டைத்தன்மைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இந்த வசனத்தை அந்தியோகஸ் எபிபனஸ் எருசலேமை அழித்து ஆலயத்தை அவமதித்தை குறிக்கும் வகையில் சரியாக விளக்க முடியும். என்றாலும் கிபி 70 ரோமர்களால் எருசலேம் மற்றும் ஆலயம் அழிக்கப்பட்டதை குறிக்கும் போது பாழாக்கும் அருவருப்பு என்று குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, பாழாக்கும் அருவருப்பு அப்படின்னு சொல்லி.
இன்னும் இது எதிர்காலத்தில் அழிவுகளுக்கும் இந்த காரியம் பயன்படுத்தப்பட்டது. இத்தோடு கூட பிடிஎஃப்ல இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தின் வரை குறிப்பை கொடுத்திருக்கிறேன். நம்ம இதுவரைக்கும் இந்த 11ஆம் அதிகாரத்தில் ஆராய்ந்ததை பூரா வகைப்படுத்தி அந்த பிடிஎஃப்ல கொடுத்திருக்கிறேன். அதை நீங்க பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மன்னர்கள் என்று சொல்லி தனியாக ஒரு குறிப்பும் கொடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துங்க. இதோடு நம்ம 11ஆம் அதிகாரத்தை வெற்றிகரமாக முடிக்கிறோம். இந்த பயணத்தில் என்னோடு கூட உங்கள் யாவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் 12ஆம் அதிகாரத்தை தொடங்கும். நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே. நன்றி சகோதரரே. தானியேல் பற்றி மிகவும் சிறப்பாக ஆண்டவருடைய மாபெரும் கிருபையாலே நல்லமல்ல முடிச்சதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்றது. நல்லமல்ல விளக்கமாக மிகவும் கஷ்டப்பட்டு தயாரித்த பாடங்களை நமக்காக ஆண்டவர் அவர் மூலமாக அறிவித்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையிலே இறுதி ஜெபத்துக்காக நாம போவோம்.